நேற்று நம்ம சேனலில் எப்படி வந்து ஒரு விஎம் செட்டப் பண்ணுறது, அந்த விஎம்ல எப்படி வந்து சர்வர் வைஸ் இன்ஸ்டால் பண்ணுறன்றதை பார்த்தோம். ஸோ நேற்று நம்ம சர்வர் வைஸ் இன்ஸ்டாலேஷன் தென் சர்வர் கான்ஃபிகர் பண்ண பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு ஃப்ரெஷ் சர்வர் இருக்குது. இந்த சர்வரை எப்படி வந்து டொமைன் கண்ட்ரோலராக ப்ரொமோட் பண்ணுறது இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விஎம்ல இருக்கனால நமக்கு வந்து கீபோர்டு இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த விஎம்ல இன்புட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கீபோர்டுன்னு இருக்கும். இதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இன்சர்ட் ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் இன்சர்ட் கண்ட்ரோலர் டெலிட் கொடுக்குறேன். இப்போ நம்ம நேற்று ஓஎஸ் போடும்போது செட்டப் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்டு தான் இங்கே நம்ம கொடுக்கணும், பில்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு. ஸோ நான் இப்போ என்னோட பாஸ்வேர்டு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு லாகின் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இந்த சர்வர் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்டார்ட்டில் போய்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை ஜஸ்ட் நீங்கள் இங்கே சர்வர் மேனேஜர்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். இந்த சர்வர் மேனேஜர் வச்சு தான் நம்ம ஓவரால் விண்டோஸ் சர்வரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் இந்த சர்வர் மேனேஜர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது சர்வர் மேனேஜர். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணாலும் மோஸ்ட்லி வந்துடும். எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நான் விஎம் கான்ஃபிகரேஷன் வந்து ரொம்ப பேசிக்காக தான் வச்சுருக்கேன் என்னதில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இங்கே என்ன ரோல் ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கண்ட்ரோலர் ரோல் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இங்கே நீங்கள் மேனேஜ் கிளிக் பண்ணிட்டு இந்த மேனேஜில் போய்ட்டு ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம். இல்லை இங்கேயும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் டிஃபால்ட் ப்ரீ ரிக்வெஸ்ட் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு எப்படி ஸ்ட்ராங்காக வைக்கணும், ஸ்ட்ராங்காக வைங்கன்ற மாதிரி இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டொமைன் கண்ட்ரோலராக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பேச்சஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ ஃபீச்சர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் டிஃபால்ட்டாக இந்த பேஜ் வரும். உங்களுக்கு வேணால் நீங்கள் இந்த பேஜை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. ரோல் பேஸ்ட் ஆர் ஃபீச்சர் பேஸ்ட் இன்ஸ்டாலேஷன் ஆர் டெஸ்க்டாப் ரிமோட் சர்வீஸ் இன்ஸ்டாலேஷன். நமக்கு வந்து இப்போ ரோல் பேஸ்ட் இன்ஸ்டாலேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதை சூஸ் பண்ண நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். எனக்கு ஒரு சர்வர் தான் இருக்குது. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் சர்வரே எடுத்துக்குது. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ஆக்டிவ் டைரக்டரி சர்டிஃபிகேட் சர்வீசஸ், ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ், டிஎன்எஸ் சர்வர், டிஎஸ்சிபி சர்வர், இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே நிறைய ரோல்ஸ் இருக்கும். நீங்கள் அதில் உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரோல்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது. இப்போதைக்கு நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து டொமைன் கண்ட்ரோல் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இங்கே இன்க்ளூடுங்கிற ஆப்ஷன் கேஸ் உங்களுக்கு அன்செக் ஆகிடுச்சுன்னா அதை செக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் லைக் .NET உங்களுக்கு என்ன வெர்ஷன் இருக்கணும், டெல்நெட் என்ன வெர்ஷன் இருக்கணும், SMTP என்ன வெர்ஷன் இருக்கணும், பிட்லாக்கர் ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ண வேணாமா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏடியோட குரூப் பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கும். ஏன்னா குரூப் பாலிசி எதுக்குன்றது நான் உங்களுக்கு தனி சப்ஜெக்டாக சொல்லி தந்துடுறேன். இப்போதைக்கு நம்ம அப்படியே டேரெக்டாக நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து இந்த ரீஸ்டார்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது ஏதாச்சும் ஃபீச்சர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஆப்ஷன் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இது வந்து நம்ம ப்ரொடக்ஷன் கிடையாது, டெஸ்டிங் மெத்தட் தான். ஸோ அதனால் நான் இன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன் டேரெக்டாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் நம்ம கொடுத்த ரோல், குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம கொடுத்த ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஃபீச்சர்ஸ் உள்ளது. சர்வரோட டிஃபால்ட் ஃபீச்சர்ஸ் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கண்ட்ரோல் டிபெண்ட் பண்ணியிருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் இது ரியல் டைம் சர்வரில் பண்ணும்போது அவங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை டிபெண்ட் பண்ணி இதோட ஸ்பீட் வந்து வேரி ஆகும். ஒரு சில பேருக்கு 10 மினிட்ஸ் கூட ஆகலாம், ஒரு சில பேருக்கு வித்தின் 1 or 2 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் சக்சீட் ஆயிடுச்சு. எனக்கு இங்கே மெசேஜ் வந்துருச்சு, கான்ஃபிகரேஷன் ரெக்யூர்ட் இன்ஸ்டாலேஷன் சக்சீட் ஆன் என்னோட சர்வர் நேம் வந்துருச்சு. ஸோ நான் இப்போ வந்து இங்கே க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் திஸ் டு சர்வர் டொமைன் கண்ட்ரோல்ன்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டொமைன் கண்ட்ரோலரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃப்ளாக் சிம்பிள் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு ப்ரொமோட் திஸ் சர்வர் டு டொமைன் கண்ட்ரோலர் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். நான் கொடுத்துட்டேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் டொமைனை வேணால் நீங்கள் உங்கள் டொமைனில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுறோம். ஸோ அதனால் ஆட் நியூ ஃபாரஸ்ட் நான் கொடுக்குறேன். ஸோ உங்கள் டொமைன் நேம் இங்கே கொடுத்துட்டு தென் .com ஆர் .info இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் கொடுக்கலாம். .local ஆர் எனி ஒன் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் asmtech.com அப்படின்ற என்னோட டொமைன் நேம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இன்டர்னல் நெட்வொர்க்கில் மட்டும் தான் பிங்க் ஆகும். இது ஜஸ்ட் ஒரு இன்டர்னல் டொமைன் தான். இது வந்து நம்ம பெய்ட் பண்ணி அந்த மாதிரி எதுவும் வாங்குறது கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் இதோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே லோட் ஆகும். இப்போதைக்கு லோட் ஆகட்டும். ஒன்ஸ் இது லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம பாஸ்வேர்ட் சூஸ் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக லோட் ஆகி முடிச்சா தான் உங்களுக்கு இங்கே பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லாம் லோட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் நான் அன்செக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பாஸ்வேர்ட் நான் செட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டொமைன் கண்ட்ரோலோட பாஸ்வேர்ட். ஸோ இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பாஸ்வேர்ட் செட் பண்ணியாச்சு. எகைன் இப்போ பேக்ரவுண்டில் செக் பண்ணிட்டு இப்போ நமக்கு நெட் பயாஸ் நேம் கொடுக்கும். இது நம்ம டொமைன் நேம் தான் இங்கே வந்து நெட் பயாஸ் நேமாக கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா பேஸ் ஃபோல்டர் எங்கே இருக்கும், லாக்ஸ் எங்கே இருக்கும், சிஸ்வாலிங் ஃபோல்டர்ஸ் எல்லாமே டிஃபால்ட் தான். அதில் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ முன்னாடியே உங்கள் ரிவ்யூ பண்ணிக்கலாம். உங்கள் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றது நான் எல்லாமே எனக்கு ரிவ்யூ பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு மோஸ்ட்லி நீங்கள் நம்ம என்ன ஆப்ஷன்ஸ் அங்கே செலக்ட் பண்ணமோ அதுதான் அங்கே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிக்வெஸ்ட் செக் பண்ணும். டொமைன் கண்ட்ரோலாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் மிஸ் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிட்டு இன்கேஸ் எனக்கு இந்த ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆகுது இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே இங்கே செக் பண்ணிட்டு சொல்லும். ஸோ அது வரைக்கும் நான் பேக்ரவுண்டில் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லா ப்ரீ ரிக்வெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செக் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் நான் இப்போ நான் இன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா என்னோட டொமைன் கண்ட்ரோல் இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் ஆக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் உங்களுக்கு ஆகும் இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ அது வரைக்கும் நான் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்வர் சக்ஸஸ்ஃபுல்லாக கான்ஃபிகர் ஆயிடுச்சு டொமைன் கண்ட்ரோலராக. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே சைன் அவுட் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ
நம்ம டொமைன் கண்ட்ரோல் செட் பண்ண பாஸ்வேர்டு இங்கே நம்ம போட்டு லாகின் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சர்வர் வந்து டொமைன் கண்ட்ரோலில் ப்ரொமோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ப்ரொமோட் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்து நம்ம யூஸரும் கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி ஆக்டிவ் டைரக்டரி ஒர்க் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நான் பேசிக்காக ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டொமைன் நேம் இங்கே வந்துருச்சு. இது நம்ம சர்வரோட கம்ப்யூட்டர் நேம். இப்போ நம்ம டிஃபெண்டர் ஃபயர்வால் இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா இல்லையா, இல்லை ரிமோட் டெஸ்க்டாப் எனேபிள் பண்ணுறது, இப்போ நம்ம எங்கேயாவது ஆர்டி படிக்கிறதுக்கு, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். நம்ம பேட்ச் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து ஒரு ஆக்டிவ் டைரக்டரியில் ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.